வைகோ நடைப்பயணத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். போதைப் பொருள் நெட்வொர்க்கை ஒழிக்க வேண்டும், முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. சண்டை வெடித்தது, தமிழக அரசியலில் பரபரப்பு. காங்கிரஸில் இருந்து விலகல், தாவேகாவில் இணைய முடிவா? ஜோதிமணி எம்பியின் பதிவு அதிர்ச்சி அளிக்கிறது, தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு. எனக்கு 6 வயதுதான், துணை முதல்வர் உதயநிதி பேச்சு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. திருச்சியில் வைகோவின் சமத்துவ நடைப்பயணத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். அப்போது அவர் பேசுகையில் 2026ஆம் ஆண்டில் தான் பங்கேற்கும் முதல் நிகழ்ச்சி இதுதான் என்பது மிகவும் மகிழ்ச்சி என்றார். அரசியல் தலைவர்கள் மக்களிடம் சென்று தங்களது கருத்துக்களை கூற நடைப்பயணம் உதவும் என்றும், நடைப்பயணத்தின் நியாயம் குறித்து மக்கள் அப்போதுதான் பேசுவார்கள் எனவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். திருச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், போதையில் இருந்து இளைஞர்களை மீட்க பெற்றோரும் சமூகமும் பொறுப்போடு செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். மிகப்பெரிய போதைப் பொருள் நெட்வொர்க்கை ஒழிக்க மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் நாட்டின் எல்லைக்குள் போதைப் பொருள் நுழைவதை மத்திய அரசின் முகமைகள் தடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக காங்கிரஸில் வெளிப்படையாகவே சண்டை வெடித்துள்ளது. அரசின் கடன் பற்றி காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி கூறியதை அடுத்து தமிழக காங்கிரஸில் பனிப்போர் நிலவுகிறது. இந்த நிலையில் ஒரு சிலரின் சுயநலத்திற்காக தமிழக காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக ஜோதிமணி எம்பி தெரிவித்துள்ளார். எவ்வித கட்டுப்பாடுமற்று தொடரும் உட்கட்சி பிரச்சனைகள் மனச்சோர்வை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரசின் சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் சூரிய பிரகாசம் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். திமுகவின் அடிமை கூடாரமாக தமிழ்நாடு காங்கிரஸை மாற்ற செல்வ பெருந்தகை முயல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அண்மை காலமாக விஜய்க்கு ஆதரவாக சூரிய பிரகாசம் பேசி வந்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அழிவின் பாதையில் பயணிப்பதாக ஜோதிமணி எம்பி கூறியிருந்த நிலையில் சூரிய பிரகாசத்தின் விலகல் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அழிவின் பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ் செல்வதாக ஜோதிமணி எம்பி சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டது அக்கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் வளர்ச்சிக்கு அனைவரும் உழைக்கும் போது அவர் ஏன் இவ்வாறு கூறினார் என்று தெரியவில்லை என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஜோதிமணி கரூர் மாவட்டத்தில் உட்கட்சி பிரச்சனை இருப்பது உண்மையே, தான் அதை தீர்த்து வைத்துள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். திமுகவின் அடுத்த முகம் என உதயநிதியை அக்கட்சியினர் குறிப்பிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இது தொடர்பாக ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் கட்சியினர் என்னை கருணாநிதியோடு ஒப்பிடுவதை நான் விரும்பவில்லை என உதயநிதி தெரிவித்துள்ளார். மேலும் முதல்வர் ஸ்டாலினுக்கு 50 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் உள்ளதாக குறிப்பிட்ட அவர், நான் இப்பதான் 6 years old என்றும் கூறியுள்ளார். உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.